Hi student, welcome to Muthu Maths YouTube channel. So example 11.10. A random variable x has following the probability mass function. ஒரு table கொடுத்திருக்காங்க. X கொடுத்திருக்காங்க f of x probability mass function in terms of k ல கொடுத்திருக்காங்க. P of 2 less than x less than 6, P of 2 less than or equal to x less than 5, P of x less than or equal to 4 and P of 3 less than x. Okay. ஸோ இப்போ இதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். இதை எப்படி சார் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கேவோட வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ கேவோட வேல்யூ வேணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ 1. ஓகே, அப்போ இந்த கேவை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? இதே மாதிரி ஆல்ரெடி சம் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k is equal to 1. ஓகே, இருக்கக்கூடிய கேவெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 30k is equal to 1. Okay, அப்போ k is equal to 1 by 30. k is equal to 1 by 30. Okay, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ பார்க்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ கேவோட வேல்யூ 1 by 30யா? அப்போ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கேக்கு 1 by 30 கொடுத்துடலாமா? என்ன வரும்? 1 by 30. அடுத்து 2 கொடுத்தா 2 by 30. அடுத்தது 6 by 30, 5 by 30, 6 by 30. ஓகே, 10 by 30, 10 by 30. ஓகே, இதுதான் எக்ஸ், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிஷன் நம்பர் 1, P of 2 less than x less than 6. அதாவது 2க்கும் 6க்கும் பிட்வீனில் என்ன இருக்குது? 2வும் வரக்கூடாது 6ம் வரக்கூடாது. ஓகே, 2வும் வரக்கூடாது 6ம் வரக்கூடாதுன்னா பிட்வீனில் என்ன இருக்கும்? 3 4 5 இருக்குமா? அப்போ என்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம்? 6 by 30, 5 by 30, 6 by 30. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 by 30 plus 5 by 30 plus 6 by 30. denominator same, numerator ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 17 by 30. 17 by 30. இது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிஷன். அடுத்து சப்ஸ்டிஷன் நம்பர் 2 போகலாம். என்ன இருக்கு? P of 2 less than or equal to x less than 5. அப்போ 2னா 2க்கு மேலே 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கூடாது. ஏன்னா 5 என்ன இருக்குது? லெஸ் than இருக்குது, லெஸ் than or equal to கிடையாது. அப்போ எப்படி சார் எழுதலாம்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2 by 30 plus 6 by 30 plus 5 by 30. டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 13 by 30. 13 by 30. அடுத்து சப்ஸ்டிஷன் நம்பர் 3 பார்க்க போகிறோம். தேர்டு சப்ஸ்டிஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னா P of x less than or equal to 4. less than or equal to 4னா 4க்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? 1 2 3 இருக்கா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. என்ன இருக்கும்? 1 by 30 plus 2 by 30 plus 6 by 30 plus 6 by 30. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 by 30 plus 2 by 30 plus 6 by 30 less than or equal to 4னா 4 இன்வால்வ் ஆகும் இல்லையா? அப்போ 4 இன்வால்வ் ஆனால் என்ன வரும்? plus 5 by 30 plus 5 by 30. ஓகே, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 14 by 30. எவ்வளோ? 14 by 30. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்ஸ்டிஷன் என்ன சார் இருக்குது அப்படின்னா P of 3 less than x is equal to P of x greater than or equal to 3. அப்போ 3னா 3க்கு மேலே என்ன இருக்குது? 4 5 6 இருக்கா? அப்போ 4 5 6னா என்ன இருக்குது? 5 by 30, 6 by 30, 10 by 30. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 5 by 30 plus 6 by 30 plus 10 by 30. டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 21 by 30. 21 by 30. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.